30 நாள் நோன்பு வச்சு அல்லாவோட பாதையில் போகிறக்கான நேரம் வந்துருச்சு. அதில் நாள் இன்னைக்கு 15. பல்ல விளக்கிட்டு டைனிங் டேபிள் வந்தால் இன்னைக்கு சிக்கன் பிரியாணியும் பெப்பர் சிக்கன்னு சொன்னாங்க. ஒரே குஷியாக உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். பெப்பர் சிக்கன் ரொம்ப அருமையாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸையும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன யாராவது புதுசாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணியை குடிச்சிட்டு நியத்து வச்சுட்டு வீட்டிலே இன்னைக்கு தொழுதலன்னு சொல்லி முசல்லா வெடிச்சிட்டு தொழுது எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்க விட்டாங்க. நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது லீவ் டைமில் பார்ட் டைமாக எலக்ட்ரிஷியன் வேலைக்கெல்லாம் ஹெல்ப்பராக வேலைக்கு போயிருக்கேன். அதனால வந்து எனக்கு பல்ப் மாட்டுறது, ஃபேன் மாட்டுறதுலாம் தெரியும். எங்கள் வீட்டில் ஒரு பல்ப் போயிருந்தது, அதை மாட்டி முடித்தேன். நம்ம இன்னைக்கு ஒரு டிஷர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த டிஷர்ட் நமக்கு வந்துச்சு. அதையும் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்லாம் பண்ணி போட்டேன். சூப்பராக இருந்தது இந்த டிஷர்ட் ரெண்டுமே. ஆக்சுவலாக இது வந்து கிரிட்டோஸ் அப்பேரல்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நமக்கு இந்த டிஷர்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கிவ் அவே இருக்குது. லுகர் தொழுகைக்கு நேராக பள்ளிவாசல் போய் லுகர்லாம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் அசருக்கான டைம் ஆயிடுச்சு. கஞ்சி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அசர் தொழுக போகலான்னு சொல்லிட்டு கஞ்சியெல்லாம் வாங்கிட்டு நேராக போய் வீட்டில் கொடுத்துட்டு ஒழு செஞ்சுட்டு அசருக்கு பள்ளிவாசலில் போய் அசர்லாம் தொழுதுட்டு இன்னைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு வேற ஒரு பள்ளிவாசல் போகலான்னு கிளம்பிட்டேன். ஹோல் டே ஃபுல்லாக இந்த டிஷர்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். கிவ்அவே இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதாவது நான் கொலாப் பண்ணியிருக்க அந்த பேஜையும் என்னோட பேஜையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்னையிலேருந்து 15 நாள் கழிச்சு நான் ஒரு 5 டிஷர்ட் வந்து கிவ்அவே பண்ண போகிறேன். புதுசாக இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் போயிருந்தேன். ஆர்எஸ் புறத்துக்கிட்ட இருக்க ஒரு பள்ளிவாசல் போயிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு இந்த பள்ளிவாசல். நான் போகிற இடம் எல்லாமே எனக்கு வந்து நோம்பு துறக்கறதுக்கு வந்து மட்டன் பிரியாணி தான் தராங்க. மட்டனே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் நோம்பு துறக்கறதுக்கு என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுப்பேன். மட்டன் பிரியாணி செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பள்ளிவாசல்லே தொழுது முடிச்சுட்டு நேராக வெளியே வரும்போது தான் வந்து சர்ப்ரைஸாக வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தரை மீட் பண்ணேன். இவர் வந்து ரொம்ப சூப்பராக என்கிட்ட பேசினாரு. உன்னோட வீடியோஸ் நல்லா இருக்குப்பா, உன்னோட எல்லாமே நல்லா இருக்குப்பா, நீ பேசுறது நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.